சார் இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்குங்களா? இத வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? இங்க வந்து 2 காப்பி எடுத்துக்கோங்க. என்ன எக்ஸ்ஃபார்ம் டிரான்ஸ்லேட் அப்படின்னு குடுத்துட்டு, காப்பின்னு வச்சுட்டு, ஒரு 200 லென்த்ல இன்னொரு காப்பி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லென்த்துக்கு அப்புறம். காப்பின்னு வச்சுட்டீங்கன்னா, இங்க ஒண்ணு இருக்கும், இங்க ஒண்ணு இருக்கும். சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் செட்டிங் இல்லையா? இத ஃபர்ஸ்ட் செட்டிங்கா ஆரிஜின் பண்ணிக்கோங்க. கிரியேட் பவுண்டிங் பாக்ஸ் செலக்ட் பண்ணி, என்டர் பண்ணிட்டு, ஓகே குடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. இத ஆரிஜின் பண்ணிக்கலாம். இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டர். சரிங்களா? இப்ப இத என்ன பண்ணலாம்? எக்ஸ்ஃபார்ம் மூவ் டூ ஆரிஜின் அப்படின்னு குடுத்துட்டு, இந்த லைனோட மிட் பாயிண்ட்ட நான் குடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்ப இதான் பார்ட் 1 இல்லையா? இந்த பார்ட் 1ல மிஷின் செலக்ஷன் பண்ணலாம். 3 ஆக்சிஸ் விஎம்சி இப்படி. இப்ப இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஆல் சாலிட்ஸ் எல்லாம் குடுக்க முடியாது. எக்ஸ், ஒய், இசட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து நீங்களா தான் மேனுவலா குடுத்துக்கணும். குடுத்துட்டு இத ஒரு லெவல்ல சேவ் பண்ணிக்கலாம். இத செலக்ட் பண்ணி, லெவல்ல ரைட் கிளிக் பண்ணி, எடுத்து விட்டுட்டு லெவல் நம்பர் 3 அப்படின்னு குடுத்துக்கலாம். போஸ்ட் விசிபிலிட்டி ஆஃப். லெவல் நம்பர் 3 மாடல் எல்லாமே. ஹைட் ஆயிடுச்சா? இப்ப திருப்பி இத கொண்டு வாங்க. இத செலக்ட் பண்ணிட்டு, ஐசோமெட்ரிக் வியூ, கிரியேட் பவுண்டிங் பாக்ஸ். ஓகே. இது என்ன பண்றோம் நம்ம? இத வச்சுக்கலாம். வச்சுட்டு, இத மூவ் பண்ணணும் இல்லைங்களா நம்ம? மூவ் பண்றதுக்கு எக்ஸ்ஃபார்ம் மூவ் டூ ஆரிஜின். மூவ் டூ ஆரிஜின். நம்ம இந்த லைன் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இங்கேருந்து மூவ் டு ஆரிஜின் குடுக்காம டிரான்ஸ்லேட் பண்றோம். எக்ஸ்ஃபார்ம் டிரான்ஸ்லேட் ஃப்ரம் எந்த பாயிண்ட்லேருந்து? இந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும். மூவ். ஓகே. திருப்பி இத ரொட்டேட் பண்ணணும். செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் வியூல வச்சுட்டு பீஸ திருப்பணும் இல்லைங்களா? எக்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் மூவ் 180. மூவ் குடுத்துக்கோங்க. வந்துரும். திருப்பியும் லைன் எடுத்துக்கோங்க. லைன் எடுத்துட்டு இங்க இருந்து இது வரைக்கும். இத ஆரிஜின் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ஃபார்ம் டிரான்ஸ்லேட் ஃப்ரம் அண்ட் டூ பாயிண்ட். ஏன்னா ஆரிஜின் பண்ணும்போது ஒருவேளை அந்த பாயிண்ட்டும் என்ன ஆயிரலாம்? ஃபர்ஸ்ட் பண்ண ஆரிஜின் மூவ் ஆயிரலாம். அதனால எல்லாமே வந்து ஃப்ரம் அண்ட் டூ பாயிண்ட் குடுத்துட்டு மூவ் பண்ணிக்கும். இது வந்து செகண்ட் செட்டிங் பார்ட் 2. இதையும் செலக்ட் பண்ணி ஒரு லெவல்ல வச்சுக்கணும். அது 3ல வச்சோமா லெவல். இது வந்து 6ல வச்சுக்கணும். 6 போசிபிலிட்டி ஆஃப். இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் செட்டிங் போட போறீங்கன்னா, இந்த லெவல்ல லெஃப்ட் கிளிக் பண்ணி இந்த 3ஆம் நம்பர் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. 3ஆம் நம்பர் ஆன் பண்ணி, இப்ப நீங்க ஒரு கான்டூர் போட போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி குடுத்துக்கிறேன். சும்மா ஒரு எம்ப்டி ப்ரோகிராம். இந்த மாதிரி ஒரு ப்ரோகிராம் போட்டேன். இது வந்து இந்த சைடெல்லாம் முடிச்சுட்டு, இன்னொரு மெஷின் குரூப் கிரியேட் பண்ணிக்கணும். இது கீழ என்னாச்சு? இன்னொரு மெஷின் குரூப் வந்துருச்சா? இப்ப என்ன பண்ணணும்? லெவல்ல போயிட்டு இத ஹைட் பண்ணிக்கணும் 3ல. 6ல ஆன் பண்ணி, இப்ப என்ன பண்றோம்னா, ரைட் கிளிக் மில் டூல் பாத் கான்டூர். ஓகே. இத ப்ரோகிராம் பண்ணி. ஸோ அவ்வளோதான். இப்ப இதுக்கு வந்து இது வந்து பாட்டம் 0க்காக வந்திருக்கு. இது வந்து டாப் 0க்காக வந்திருக்கு. பாருங்க, உங்களுக்கு கிளிக் பண்ணும்போதெல்லாம் எதுவும் தெரியாது. நீங்க இந்த லெவல்ல குடுத்துட்டு 3வது ஆன் பண்ணி வச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செட்டிங் பார்ட் இருக்கும். 3வது ஆஃப் பண்ணிட்டு 6வது ஆன் பண்ணி வச்சீங்கன்னா, செகண்ட் பார்ட். இவ்வளவுதான். இந்த மாதிரி தான் ஒரு இதுக்கு வந்து 2 செட்டிங்க்கும் போடணும். 2க்கும் தனித்தனி மெஷின் குரூப் கிரியேட் பண்ணி போட்டுக்கலாம்.